தலைவலின்ற பிரச்சனைக்கு இடம் கிடையாது. தலைவலியே வராது அவங்க ஆயுசுக்கும். ஒரு தடவை குளிச்சா போதும். ஆனால் ஒரு மாசத்துல 8 தடவை குளிக்கணும். காதில் வரக்கூடிய பிரச்சனை, மூக்கில் வரக்கூடிய பிரச்சனை, ஒரு சைடு வலிக்குது, 2 சைடு வலிக்குது, பின்னாடி பெடரி வலிக்குது, இந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி இந்த மிளகாய் தைலத்துல சரியாயிரும். ஹாய், வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒற்றை தலைவலி, இரட்டை தலைவலி, இந்த இடத்துலாம் ஃபுல்லாக வலிக்குது, நீர் கொத்துருக்கு, காதெல்லாம் ஜிவ்வுனுது, காதல் அடைப்பு இருக்கு, மூக்கில் அடைப்பு இருக்கு, பிடிரெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் வலிக்குதுன்றாங்களே. இதுக்கு நம்ம உள்ளுக்குள்ள மருந்து கொடுக்குறோம், வெளிக்குள்ள பூச்சிக்கு ஆயிலும் கொடுக்குறோம். ஆனா நீங்க வெளிப்பூச்சியே ஆயில் வச்சே சரி பண்ண முடியும் நீங்களே. இதனுடைய ரகசியம் என்ன? அது எப்படி வேலை செய்யுது? ரகசியத்தை சொல்லும்போது மாதா பிதா குருவை சொல்லி வணக்கம் சொல்லிட்டு முதல் போகரை வணங்கி, போகரோட சிஷியன் புலிப்பாணி முனிவர் வணங்கி, அவரோட பாகம் தான் இந்த பாகம் இப்போ நம்ம பார்க்குறது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து மிளகாய் தைலம். இந்த வரமிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, பட்டவத்தல், இல்லையே நல்ல காரமான மிளகாய் வாங்கிக்கணும். இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வாங்கக்கூடிய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 3.5 கிலோ 3.5 கிலோ எண்ணெய் மிளகாய் வாங்கிக்கணும். மிளகாய் வாங்கி இந்த காம்பை நீக்கிறணும். நீக்கிட்டு இதை எவ்வளோ சின்னதாக ஒடிச்சு போட முடியுமோ அப்படி ஒடிச்சு போடணும். இப்படி இந்த மிளகாய் எல்லாத்தையும் எவ்வளோ 3.5 கிலோ மிளகாய் எடுத்துடணும். 21 லிட்டர் தண்ணியை ஊற்றி அந்த மிளகாய் வத்தலை ஊற போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு 1.5 லிட்டரை வற்ற வைக்கணும். இந்த வத்த வச்சிங்கன்னா நல்லா செக்க செவேர்னு அப்படின்னு நமக்கு வந்து ஒரு இது கிடைக்கும். அதாவது கஷாயம், மிளகாயோட கஷாயம். இந்த மிளகாய் வத்தல் இருக்குல்ல, இதோட கஷாயம். இந்த கஷாயத்தை வந்து இந்த மிளகு வந்து 70 கிராம், அந்த மிளகை தூள் பண்ண 70 கிராம், இதை பால் விட்டு அரைச்சி நம்ம அந்த தைல பாத்திரத்தில் போட்டுறணும். மிளகு 70 கிராம் போடுறோம். இந்த கஷாயம் 1.5 லிட்டர் அதில் கலக்கிறோம். கலந்து சிறு தீயை எரிக்கிறோம். நம்ம இதில் சேர்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய். எவ்வளோ கஷாயம் எடுத்துருக்கோமோ அவ்வளோக்கு நல்லெண்ணெய். 1.5 லிட்டரு கஷாயம் எடுத்துருக்கோமோ அப்படின்னா 1.5 லிட்டர் நல்லெண்ணெய் அது ஊற்றி, இந்த மிளகு வந்து 70 கிராம் பால் விட்டு அரைச்சி போட்டிருக்கோம். சிறு தீயாக காய்ச்சிக்கிட்டே வரணும். வரும்போது அந்த தைலப்பதம் வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா மினு தங்க மாதிரி ஜொலிக்கிற மாதிரி அந்த எண்ணெயெல்லாம் நுர கோர்த்து வரும். அப்போ அந்த பக்குவத்தில் உள்ளே இருக்க அந்த கற்கை வந்து தார் மாதிரி மாறிடும். அப்போ அதை சட்டுவத்தால் ஒதுக்கி வச்சுட்டு இந்த எண்ணெயை மட்டும் வடித்து எடுத்தோம்னா நல்லா ரத்த சிகப்பாக இருக்கும். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா தெரியும், மேலே பாருங்கள் சிவப்பு கலரில் வருங்க. இதுதான் தைலத்தில் அவ்வளோ காரத்தன்மை இருக்குன்னு அர்த்தம். இந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, இதை வந்து பயன்படுத்துகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, வந்து குளியல் அறைக்கு போய் நீர் விளைய வச்சுக்கணும். வெந்நீர் கொஞ்சம் வச்சு ஊற்றிட்டு, அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த டெம்பரேச்சர் ஈக்குவல் பண்ணுற மாதிரி பச்சை தண்ணி கலந்து வச்சுக்கிட்டு, இந்த எண்ணெயை குளியல் அறையில் இருந்தால் தலைக்கே தேய்க்கணும். இந்த எண்ணெயை ஒரு 10 ml எடுத்து உச்சியில் வச்சு நல்லா சூடு பிறக்க தேய்க்கணும். இந்த உச்சியில் வச்சு தேய்ச்சா போதும். உச்சியில் தேய்க்க சூடு நல்லா வரணும். அது போட்டு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குளியலில் உட்காந்துருக்கணும். உட்காந்து தலையில் இருக்க அந்த எண்ணெய் ஃபுல்லாக தலைக்குள்ளே இருக்க எல்லா அந்த ரோமத்துவத்தில் இருக்க எல்லா கசடையும் எடுத்துகிட்டு கீழே காது வழியாக வடியும். எக்காரத்தை கொண்டு கண்ணை மட்டும் கசக்கிடக்கூடாது, கண்ணை மூடியே இருக்கணும். அதுக்கப்புறம் சீக்காயை தண்ணியில் குழச்சி வச்சுக்கணும். ஏற்கனவே வெறும் சீக்காய், கார்த்திகா, மீரா, கோவாப்பு எந்த சீக்காக இருந்தாலும் சரி, அதுக்கு பேர் சீக்காயாக இருக்கணும். ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. வெந்நீர் வேண்டுமான அளவு தண்ணி, ஒரு வாளி தண்ணியில் குளிக்க முடியாதுங்க, 2 வாளி விலகி வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை வச்சு குளிக்கணும். குளிச்சிட்டோம்னாலே காதில் வரக்கூடிய பிரச்சனை, மூக்கில் வரக்கூடிய பிரச்சனை, ஒரு சைடு வலிக்குது, 2 சைடு வலிக்குது, பின்னாடி பெடரி வலிக்குது, சர்விக்கல் பிரச்சனை, C4 C5 அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி இந்த மிளகாய் தைலத்தில் சரியாயிடும். தலைநோய்க்கு வரக்கு மெயினான காரணம் வயிறு பிரச்சனை தான். சரியாக சீரணம் சரியில்லாதவங்களுக்கு வரும். சிலேத்தும நோயாளி யார் யாருக்கெல்லாம் வந்து காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும். எப்பயுமே வந்து உங்களுக்கு டைஜஷன் சரியாக இருந்துச்சுன்னா தலைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் இருக்கவங்க, ஒர்க்லோடு அதிகம் இருக்கவங்க, தூக்கம் குறைவாக இருக்கிறவங்க, எப்போ நம்ம உணவு சாப்பிட்டாலும் சரி, நம்ம உடம்புக்கு ஆகாத உணவு இருக்கு பாருங்க, அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம உடம்புக்கு எது வந்து ஒத்துக்குதோ அந்த உணவு மட்டும் எடுத்துக்கணும், மற்ற உணவு எடுக்காமல் இருக்கணும். இப்படி இருக்கவங்களுக்கு தலைநோய் பிரச்சனையே இருக்காது. இது வந்து புலிப்பாணி முனிவர் அருளியது. இதை வந்து தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு, வாரத்துக்கு 2 நாள் மணிக்கு 8 தடவை தலைக்கு ஒருத்தவங்க குளிச்சுட்டாங்கன்னா தலைவலின்ற பிரச்சனைக்கு இடம் கிடையாது. தலைவலியே வராது அவங்க ஆயுசுக்கும். ஒரு தடவை குளிச்சா போதும். ஆனால் ஒரு மாதத்தில் 8 தடவை குளிக்கணும். குளிக்கும்போது வெந்நீரில் தான் குளிக்கணும். தலைக்கு வந்து சேக்காக தான் தேய்ச்சி குளிக்கணும், வேறு எதுவும் போடக்கூடாது. இந்த தைலம் தேய்ச்சி குளிச்ச அன்னைக்கு வேறு எந்த ஒரு தைலமும் மறுபடியும் அன்னைக்கு ஒரு நாள் வைக்கக்கூடாது. 24 மணி நேரத்துக்கு வைக்கவே கூடாது. 20 நேரம் கழிச்சு வேணால் வச்சுக்கலாம் நீங்கள். இதுதான் அந்த தைலம், மிளகாய் தைலம். சூப்பருங்க ஐயா. நேரிலே மிளகாய் தைலத்தை பற்றி அற்புதமாக விளக்கியிருக்காரு.
உங்களுக்கும் தலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, தலையில் கோளாறுகள் இருக்குது, இல்லை காது இரைச்சல், அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா காதல் சீல் வர்றது, இல்லைனாக்கா ஒற்றை தலைவலி, ரெட்டை தலைவலி, பிடரியில் வலிக்குது, தலை ஃபுல்லாக நீர் கோத்துருக்கு, இப்படி எதுவாக இருந்தாலும் சரி இந்த தைலத்தை பயன்படுத்தும் போது ரொம்ப ரிசல்ட் நல்லா வரும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சித்த வைத்தியர்கள் சொல்லியிருக்காங்க. இவரும் பார்த்தீங்கன்னா ஐயா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. தேவைப்படுறவங்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை பண்ணிக்கிறவங்க உங்களால் செய்ய முடியும்னா இதை செஞ்சு கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.